அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் டாக்டர் எம்ஆர்எம். தற்போது நான் வெலிகமையில் ஜாகிராவுக்கு முன்னால் இருக்கின்றேன். ஜாகிரா பாடசாலை ஃப்ரண்ட் சைட். ஜாகிரா பாடசாலையோடு இந்த இடத்துல ஒரு கடை இருக்கின்றது. ஜாகிரா பாடசாலைக்கு கிரவுண்ட் இங்கே இருக்குது. தேர் இஸ் அ கிரவுண்ட். இந்த ரோட்டில் போனால் கிரவுண்ட் இருக்குது. இது ஜாகிராட் என்ட்ரன்ஸ். ஜாகிராட் என்ட்ரன்ஸ் மை ஸ்கூல். தற்போது நான் உள்ளுக்கு வருகின்றேன். பல வருடங்களுக்கு பின்னால் இந்த பாடசாலைக்கு எனது விசிட் ஒன்று இருக்குது. ஒரு விசிட் ஒன்று இருக்குது. பாடசாலை இதுதான் பாடசாலையோட ஜாகிரா ஃப்ரண்ட் சைடு. ஜாகிராட ஃப்ரண்ட் சைடு இங்கே இருக்குது. ஜாகிராட பிரின்சிபல் ஆஃபீஸ். அப்படியே போகிறேன். இங்கே விஷன் இருக்குது. பார்ப்போம் விஷன் என்னாண்டு. இங்கே பார்க்கலாம். ஜாகிராட விஷன் இருக்குது. ஜாகிராட விஷன் ரைட். விஷன் மிஷன் இங்கே இருக்குது. அதில் அந்த விஷனில் எழுதியிருக்குது, தூர நோக்கு சுய ஒழுக்கத்துடன் கூடிய அறிவு சார்ந்த புத்தக சமுதாயத்தை உருவாக்குதல். மிஷன் பணிக்கூற்று சமூக நல்லிணக்கத்துடன் சுய ஒழுக்கமுள்ள எதிர்கால சவால்களுக்கு வெற்றி கொடுக்கின்ற முகமாக மாணவ சமூகத்தை கட்டியெழுப்புதல். இங்கே சின்னொரு பள்ளி ஒன்று இருக்குது. ஸ்மால் மஸ்க் ஒன்று இருக்குது. இங்கே பார்க்கலாம். ஸ்மால் மஸ்க் ஒன்று இருக்குது. சின்னொரு பள்ளி இருக்குது. ஓகே, தொழுகிறதுக்குள்ளே சின்னொரு பள்ளி இங்கே இருக்குது. ஒரு 2 ஸ்டோரி பில்டிங். இந்த 2 ஸ்டோரி பில்டிங்க்கு பின்னால் பெரிய ஒரு போராட்ட வரலாறு ஒன்று இருக்குது. இந்த பில்டிங் இதுதான் பில்டிங். இந்த பில்டிங்கை பிளாக் பண்ணினாங்க சில சக்திகள். இந்த பில்டிங்கை வரவிடாமல் பிளாக் பண்ணினாங்க சில சக்திகள். அப்போது இந்த பாடசாலையில் நான் கற்பித்து கொண்டிருந்தேன். போது இதுக்கு நான் போராட்டம் ஒன்று நடத்தினேன். இந்த பில்டிங், இந்த 2 மாடி கட்டிடத்துக்கான போராட்டம் ஒன்றை நானும் அப்போது இருந்த அதிபரும் செய்தோம். தற்போது தமக்கு முன்னால் இந்த பில்டிங் இருக்கின்றது. இதுதான் 1 and only 2 ஸ்டோரி பில்டிங். சில அரசியல் சக்திகள் இந்த பில்டிங்கை வரவிடாமல் தடுத்தார்கள். ரைட். அப்படியே நான் வரேன் பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு. வரேன். இதான் எங்களோட பிரின்சிபல் ஆஃபீஸ். ரைட். அவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு அமைப்பல்ல. பட் எனிவே ஃபங்க்ஷன். தற்போது நான் வரேன் என்னோட ஸ்கூல். இதான் எங்களோட மெயின் ஹால், ஸ்கூல் மெயின் ஹால். இது இருக்குது பிரின்சிபல் ஆஃபீஸ். இங்கே இருக்குது பிரின்சிபல் ஆஃபீஸ். பிரின்சிபல் ஆஃபீஸ். இதோட மெயின் ஹாலுக்கு நான் ஐ ஆம் கமிங் டு மெயின் ஹால். இன்றைய பாடசாலை விடுமுறை தினம். அதே நேரம் நான் ஒரு திருமண வைபத்துக்கு வந்துடுறோம். இந்த இடம்தான் இந்த மெயின் ஹால். உங்களுக்கு விளங்கும். அங்கே இருக்குது ஸ்டேஜ். அங்கே இருக்குது ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜை மிக அழகாக நான் யூஸ் பண்ணின்னு வருவேன். பாடசாலை காலங்களில் இந்த ஸ்டேஜை மிக அழகாக கலாமன்றங்களுக்கு நான் யூஸ் பண்ணி வருவேன். நான் தான் கலாமன்றம் ஆர்கனைசிங். அது எனக்கு பாரி ஒரு வெற்றியை தந்தது இந்த ஸ்டேஜ் பயம். அதே நேரம் அந்த தொங்கல் இங்கே பார்த்தால் இதுதான் நான் படித்த ஓலெவல் வகுப்பு. இந்த தான் நடந்துச்சு. ஓலெவல் இந்த இடத்துல நடந்துச்சு. பாடசாலைக்கு தற்போதைய வளங்கள் இருந்தாலும் அந்த காலத்தில் 1980களில் வளங்கள் இருக்கவில்லை. சரியா? தற்போது பார்க்கலாம். ஒரு அறகுறையான வளங்களோடு 2026 இந்த பாடசாலை நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் காணுகின்றது. வளப்பற்றாக்குறையையும் முகாமைத்துவ பற்றாக்குறையையும் இங்கு பார்க்கலாம். அதாவது இங்கே இன்டலெக்சுவல்ஸ், கேர்டேக்கர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவர்களுடைய பணியை ஸ்கூலுக்குள்ளே செய்யவில்லை. தற்போது புதிய அதிபர் ஒன்று வந்திருக்கின்றார். அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர். அந்த உணர்வோடு அவரை நான் சந்திக்க நான் வந்துடுவேன். தற்போது இங்கே பார்க்கலாம். ஸ்டேஜில் சின்னொரு சேஞ்ச் ஒன்று இருக்குது. ஸ்டேஜில் சின்னொரு ரெனோவேஷன் நடந்திருக்கு. இந்த ஸ்டேஜை தான் நான் மிச்சம் அழகாக கையாண்டு வருவேன். பாடசாலை வாழ்க்கை, கலாமன்றம், விவாத மேடை. ரைட். எனக்கு பாடசாலையில் படிக்கின்ற போது ஒரு செல்வாக்கு இருந்தது.
இருந்த அதிபர்கள் எல்லாம் என்னில் ஒரு நல்ல மதிப்பை வைத்தார்கள். எனவே இந்த கலாமன்றம் நிகழ்ச்சிகளை ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 80ஆம் ஆண்டு கெட் டுகெதர் அது படு தோல்வியில் முடிந்தது. அதை முடிய வைத்து படு தோல்வியில் முடிவதற்கு ஒரு நலிமி தான் காரணம். இந்த ஸ்கூலில் ஒரு அதிபராக இருந்தார் ஒரு நலிமி, பட்டு மோசமான பட்டு கீழ்த்தரமான ஒரு நலிமி. அதால் அந்த ப்ரோக்ராம் படு தோல்வி அடைந்தது. அந்த புத்தகத்தை பார்த்தால் 80ஆம் ஆண்டு நிறைவுக்கு அடித்த அந்த புத்தகத்தை பார்த்தால் எந்தளவு அநியாயம் செய்வதை விளங்க முடியும். ரைட், அதை நான் தனியாக எடுப்பேன். ஒரு வீடியோவுக்கு நான் கொண்டு வருவேன். ஒரு நலிமி செய்த அநியாயம். இங்கே பார்க்கலாம், போடியம் இருக்குது. அந்த போடியத்தில் ஸ்கூல் லோகோ இருக்குது. அதுக்கு பின்னால் டொனேட் பண்ணி 4 பேரும் இருக்குது. ஸோ இங்கே ஸ்கூல் போடியம் இருக்குது, ஸ்கூல் லோகோ இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜிலிருந்து தான் இந்த முழு ஆற்றலை நாம் வளர்த்து கொண்டு வருவான். இந்த பாடசாலை நாளில்லை. என்ற கெட் டுகெதர் வீடியோவில் பார்த்தா விளங்கும் எவ்வளவு தூரம் மக்கள் ஆதரவோடு இந்த பாடசாலையை நான் இந்த மேடையை பயன்படுத்தினேன். ஒரு நலிம் இந்த பாடசாலையை நடாத்தி 80ஆம் ஆண்டு விழாவை படு தோல்வியின் முடிவடைய வைத்து அந்த வெளியிட்ட சஞ்சிகையை பார்த்தால் அவ்வளோ அநியாயம் விளங்கும். ஒரு நலீமி செய்து அட்டகாசம். நலீமி ஒரு ஆள் அல்ல, ஒரு கும்பல். இந்த ஊரில் 4 நலிமிகள் இருக்கிறார்கள். 4 நலிமி சேர்ந்த கும்பல் இன்க்ளூடிங் பிரின்சிபல் அவர்கள் செய்த அட்டகாசத்தை நாங்கள் கொண்டு வருவோம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, மக்களுக்கு தீங்கு தரும் பொருட்களை பாதையில் விட்டு ஆற்றுவது சதகாவா. முஸ்லீம் ஹதீஸ் போட்டி. மக்களுக்கு தீங்கு தரும் பொருட்களை பாதையிலிருந்து விட்டு ஆற்றுவது சதகாவா. முஸ்லீம் ஹதீஸ். இந்த 80ஆம் ஆண்டு நிறைவிழாவை நடாத்திய நலிமிகள் எழுதி அந்த சஞ்சிகையை பார்த்தா அவ்வளோ நஞ்சு அட்டகாசங்களை எங்களுக்கு விளங்க முடியும். அந்த சஞ்சிகையை நான் ஒரு விமர்சனத்துக்கு கொண்டு வருவேன். பேசுவது தேவாரம் இடிப்பது சிவன் கோயில். ஜாகிராவில் நடந்த 80ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் அந்த சஞ்சிகையும் பார்த்தால் அவ்வளோ அநியாயத்தையும் அப்பட்டமாக விளங்க முடியும். நான் நிரூபிக்கின்றேன் விஞ்ஞானபூர்வமாக. இந்த பாடசாலைக்கு எந்த விதமான முன்னேற்றங்களும் பெரிதாக தெரிபடவில்லை இந்த 2026. ஆக காரணம் இந்த மக்கள் பாடசாலையில் காட்டுகின்ற ஆர்வம் போது. ஓபியை திட்டமிட்டு நாசமாக்கினார்கள், எஸ்டிஎஸ்ஐ திட்டமிட்டு நாசமாக்கினார்கள். வந்த ஒவ்வொரு பிரின்சிபல்மாரும் மாறி மாறி ஏதோ ஒரு சதி செய்தார்கள். ஒரு நலிமின் காலப்பகுதி மிக மோசமான ஒரு காலப்பகுதியாக நான் இங்கு சித்தரிக்கின்றேன். அதே நேரம் இந்த கோல்டன் ஏஜ், இந்த ஆகிராட கோல்டன் ஏஜ் ராஜுக்கு இருந்தார். அவருக்கு அறிவு பின்னணி இருக்கவில்லை. ஆனால் இந்த ஊரைச் சேர்ந்த ஒரு நல்ல மனம் உள்ள ஒருவர். எனவே அவருடைய பீரியட் பொற்காலமாக மாறியது. இந்த அதிபர்களின் வரலாறும் அவர்கள் செய்த அநியாயங்களும் இது ஒரு தனி வீடியோவாக நான் கொண்டு வருவேன். இங்கே மேலே இருக்கின்றது பள்ளிவாசல். இதில் பார்த்தா விளங்கும். இங்கே பார்க்கலாம் இந்த பாடசாலை எந்த அளவு படு தோல்வியில் இருக்கின்றது என்பதை. இந்த டாய்லெட் இதை பார்த்தா விளங்கும். இந்த நிர்வாகம் எந்த அளவு படுதோல்வி. இப்போக்கே நிர்வாகம் அல்ல, இதுக்கு முன்னால் உள்ள நிர்வாகம். பாடசாலை மாணவிகள் பாவிக்கின்ற இந்த டாய்லெட்டை பார்த்தா விளங்கும். டாய்லெட்டை பார்த்து நாங்கள் ஒரு ஸ்கூலை மதிப்பதில்லை, ஆனால் விளங்க முடியும் இங்கே முகாமைத்துவத்தில் இருக்கக்கூடிய தோல்விகள். அதே போல் இங்கு கலந்துரையாடல் நடைபெறாது. ஓபியே சேர் விடமாட்டார்கள், திட்டமிட்டு குழப்புவார்கள். அதை செய்கின்றவர்கள் சில இஸ்லாமிய இயக்கம் என்ற பேர் இருக்கக்கூடிய விஷக்கிருமிகள். எனவே நாங்கள் பார்க்கலாம், இந்த இஸ்லாம் என்ற பேரில் இயங்குகிறாக்கள் மக்களுக்கு முன்னால் வர தைரியம் இல்லை, பேசுவதற்கு வாய்ப்பில்லை. மூடுறீங்களா? 3 கேட்ட மூடுறீங்களா? ஓகே, ரைட், நீங்கள் போங்க. சரியா, தேங்க்ஸ் சார். அப்போ மக்களுக்கு முன்னால் வர தைரியம் இல்லை, ஒரு கலந்துரையாடலுக்கு வர தைரியம் இல்லை, வீடியோவில் கலந்துரையாடல் வர தைரியம் இல்லை. எனவே பலவீனமான அதிபர்கள், சதிகாரர்கள், சில டாக்ஸிக் நலிமிகள், பேரை சொல்லலாம் இனாயத்துல்லா, டாக்ஸிக் நலிமி, பட்டு மோசமான பட்டு கீழ்த்தரமான நலிமி, டாக்ஸிக் இனாயத்துல்லா மாத்திர
அவர் வெலிகமையில் கல்யாணம் முடிச்ச ஒரு ஆள் ஸ்கூல் எப்படி நாசமாக்கினுண்டு அவரை முன்னுக்கு வச்சு நான் சொல்லுவேன். முன்னுக்கு வச்சு ஸ்டேஜில் வச்சு அந்த மேகசின் போதும் 80ஆம் ஆண்டு நிறைவு விழா போதும். எனவே நாங்கள் ஒவ்வொரு நலிமிகளையும் சந்திப்போம். ரைட், ஒவ்வொரு ஜமாத்தே இஸ்லாமையும் நாங்கள் சந்திப்போம். ஒவ்வொரு சலபிகளையும் நாம் சந்திப்போம். அதில் எந்த ஆட்சேபனையும் எங்களுக்கு இல்லை. We are powerful by thoughts, by work, by honest approaches. நாங்கள் தனியாக அந்த விஷயத்தை கையாளுவோம். வெளிப்பிடி ஜாகிரா ஆஸ் அ கேஸ் ஸ்டடி. தட் இஸ் மை ஸ்கூல், திஸ் இஸ் மை ஸ்கூல். இது எனது பாடசாலை, இதில் கண்களுக்கு முன்னால் நடந்த அநியாயங்கள், இதை நாங்கள் பேசுவோம். இதுக்கு விஞ்ஞானபூர்வமான விளக்கம் ஒன்று இருக்கின்றது. அதுதான் இந்த பாடசாலையில் நடைபெற்ற 80ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் வெளியிடப்பட்ட சஞ்சிகை, ஒரு புக். அதை வச்சு 5 hours மினிமம் பேசலாம். நலிமிகள் செய்த சதிகள் அதை வச்சு பல மணித்தியாலும் பேசியலும் நலிமிகள் கும்பல் செய்த சதிகள். சரி, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அவங்கள நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம். தே ஆர் நத்திங் ஃபார் அஸ். ரைட், மொத்த நலிமி நத்திங் ஃபார் மீ, நத்திங் ஃபார் அஸ். அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை கையாளுவோம். தற்போது ஒவ்வொரு ஊரில் நடக்கிற விஷயங்கள், கேஸ் ஸ்டடீஸ், இதை நாங்கள் கட்டாயம் மக்களுக்கு கொண்டு வருவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு டாய்லெட், புதுசாக கட்டப்பட்ட ஒரு டாய்லெட் நான் இருக்கிற காலத்தில் காணவில்லை. பார்க்கலாம் இந்த டாய்லெட் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, டாய்லெட் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, இதே தான் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது. இங்கே பார்க்கலாம் டாய்லெட் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது. எனவே டாய்லெட்டை வச்சு நாங்கள் ஒரு ஸ்கூலை பார்ப்பது இல்லை. அது ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கலாம். பட் நீங்கள் பார்க்கலாம் ஸ்கூல் நிர்வாகம். இப்போதைய பிரின்சிபல் நான் குறை சொல்ல மாட்டேன், அவர் ஒரு யங் பாய், அண்மையில் வந்தொருவர். இது நீண்ட காலமாக இருக்கிற ஒரு பிரச்சனையை பேசுகின்றது. அதாவது இந்த ஜாகிராவில் படு மோசமான பிரின்சிபல் வந்து இந்த ஜாகிரா சிஸ்டமேட்டிக்கலி நாசமாக்கினது எப்படி, ஜாகிராவை சிஸ்டமேட்டிக்கலி நாசமாக்கி எப்படி என்பதை பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். தற்போதைய பிரின்சிபால் ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளொரால், யூ ஹேவ் அ ஹோப். தற்போதைய அதிபர் ஒரு நல்ல ஒரு தன்மை கொண்டவரால், அவரோட ஃபாதர் வந்து இதே ஊரை சேர்ந்த ஒருவர். நீங்கள் பார்க்கலாம் இந்த டெக்னாலஜிக்கல் சைடில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள். அங்கே பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு பள்ளி ஒன்று தெரியும், மேலால் ஒரு பள்ளி உண்டு, மேலால் ஒரு பள்ளி உண்டு. அந்த பள்ளிக்கு மேலால் பெரிய கான்கிரீட் டோம் ஒன்று இருக்குது, பாரமான ஒரு டோம். அந்த டோம் பள்ளி சரிஞ்சு விழுந்தது என்றால், இந்த மண் சரிவு இங்கிட்டு இருக்குது, இந்த மண் சரிவு இங்கிட்டு இருக்குது, அந்த பள்ளி சரிஞ்சு விழுந்தது என்றால் இங்கே மாணவர்கள் படிப்பார்கள். எவ்வளோ ரிஸ்க் கொண்டு முன்னால் இருக்கின்றது. அதே நேரம் இந்த மண் சரிவு தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு விஷயம். இப்போ மேலே மலை இருக்குது, மலைக்கு மேலால் பெரிய ஒரு டோம் இருக்குது, பெரிய கான்கிரீட் அமைப்பில் அந்த அந்த பள்ளிவாசல் கட்டிட நிர்மாண கலையோடு இருக்கின்றது. இங்கு மாணவர்கள் படிக்கின்றார்கள். மேலே ஒரு ரிஸ்க் இருக்கின்றது, இங்கே கீழே மாணவர்கள் படிக்கின்றார்கள். விபத்தொண்டு வர முன்னால் நான் பேசுகின்ற ஒருவன், ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்னால் நான் பேசுகின்ற ஒருவன், there is a risk ahead. மழை அடிக்கடி சரிஞ்சு விழும், மண் சரி கொண்டு இருக்குது. ரைட், இது வந்து நான் இருக்கிற காலத்தில் இருந்த ஒரு கட்டிடம். நான் 1974, இதுதான் முதலாவது கட்டிடம். ஸ்கூல் ஃபஸ்ட் பில்டிங் தான் இது. இதுதான் நான் முதலாவது படித்த வகுப்பு. இந்த வகுப்புலேக்கு நான் முதலாவது படித்த வகுப்பு தான் இது. ஸோ கடைசியாக படித்தது நான் ஏற்கனவே காட்டினேன். மை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர், ஓ லெவல் எண்டட் தேர். அதுக்கு பிறகு நான் அரபாத் தேசிய கல்வியில் படித்தேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த பாடசாலைக்குள்ள சூழல், த என்வாயர்மெண்ட். ரைட், ஒரு ஸ்கூலை பார்த்தால் அந்த பாடசாலைக்குள்ள சூழல் அங்கே தெரிபடவில்லை. இங்கு இப்போதைய அதிபர் அல்ல, பழைய அதிபரால் எதுவும் நடக்கவில்லை. தற்போதைய அதிபருக்கு முன்னால், அதாவது இன்று நான் பேசுகின்றேன் 18ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026 பேசுகின்றேன். இன்று நான் எனது குடும்ப திருமணம் ஒன்றுக்கு வந்தேன். இங்கே பார்க்கலாம் ஒரு இதுதான் பள்ளி, இந்த பழைய பில்டிங் மேலால் மலைப்பள்ளி இருக்கின்றது. தேர் இஸ் எ ரிஸ்க். அந்த டோம் மலைப்பள்ளி பள்ளிவாசல் உடைந்து கீழே வந்தது என்றால்
இங்குள்ள மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளியில் படிப்புகிற பில்டிங் அவளுக்கும் ஒரு ரிஸ்க் இருக்கின்றது. இந்த பில்டிங் மட்டுமல்ல, இந்த பில்டிங்குக்கும் ஒரு ரிஸ்க் இருக்கின்றது. ஸோ வி ஹாவ் டு ஹேவ் அ பிளான். இதுதான் முதலாவது பில்டிங். இந்த ஸ்கூல் ஆரம்பித்தவுடன் வந்த முதலாவது கட்டிடம் இதுதான். முதலாவது நான் படித்த முதலாவது வகுப்பு இந்த பில்டிங். இந்த இடத்துல நசீர டீச்சர்னு இருந்தார். தற்போதைய அதிபர் டூர் தான் பேர் மறந்துட்டு, யங் பாய் நசீர டீச்சர் இருந்தால் அவகிட்ட இந்த வகுப்பில் நான் படித்தேன். ரைட். எனவே சில கட்டிடங்களோடு பல வருடம் இந்த பாடசாலை தத்தளித்து கொண்டிருக்கின்றது. ஸோ தற்போதைய அதிபரில் எங்களுக்கு ஹோப் உண்டு. வி ஹேவ் அ ஹோப். இப்போக்கே பிரின்சிபலில் ஹோப் ஒன்று இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் தெளிவாக நான் சொல்லலை. இப்போ தான் தற்போது தான் நான் அவரோட தொலைபேசியில் கதைத்தேன். வி ஹேவ் அ ஹோப். அப்போ பல பாடசாலையோடு பணியாற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பாடசாலைக்கு அநியாயம் செய்திருக்கின்றார்கள், நலமும் செய்திருப்பார்கள். இப்போ அங்கே ஒரு வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான். இங்கே சில குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள், அவர் கற்பிக்கின்றார். ஸோ சில கட்டிடங்கள், புதிய கட்டிடங்கள் வந்திருக்கின்றது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துலையும் ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது. இந்த டாய்லெட்டை கட்டி கொடுத்தீங்க கவர்மெண்ட் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்ட். இங்கே பார்க்கலாம் வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்ட். இங்கேயும் பார்க்கலாம் இந்த சிறு பிள்ளைகள் பாவிக்கின்ற டாய்லெட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அஷூரன்ஸ் இங்கேயும் சரியாக பேணப்படவில்லை. குழந்தைகள் காணுகின்ற சூழல், ஒரு பாடசாலையில் குழந்தைகள் காணுகின்ற சூழல் இப்படி தான் இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு கிறிஸ்தவ பாடசாலைன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் அ கிறிஸ்டியன் ஸ்கூல் கண்ட்ரோல் பை சர்ச். எவ்வளோ அழகாக இருக்கும், எப்படி முகாமைத்துவம் நடந்திருக்கும். அல்லது சில சிங்கள சமூகம் நடத்துகின்ற பாடசாலை என்றால் அனுப்பும். சரி, இங்கே இருக்குது கிரவுண்ட். இந்த கிரவுண்ட் பெரிய கிரவுண்ட். அதுக்கு மேலே ஒரு புதிய பில்டிங் ஒன்று இருக்கின்றது. நான் அங்கேயும் வர நினைக்கிறேன். இது வந்து எங்களோட சயின்ஸ் லெபார்ட்டரி. சயின்ஸ் லேப் இருக்கின்றது இங்கிட்ட. ரைட். ஸோ இப்படி பில்டிங்ஸ் இருக்கின்றது. இங்கிட்ட சயின்ஸ் லேப் ஒன்று இருக்கின்றது. இது ஒரு சயின்ஸ் லேப். இது இந்த சயின்ஸ் லேப்போட குவாலிட்டியை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தோல்விகள். சயின்ஸ் லேப்போட குவாலிட்டியை பார்த்தால் விளங்கும். நான் காட்டுறேன். இப்போ கேமரா பாருங்கள். இந்த ஹாலிடேன்ற படியாக நான் சைடால் காட்டுறேன். பாருங்கள் இந்த சயின்ஸ் லேப் எப்படி இருக்குது. ஓகே, சயின்ஸ் லேப் இந்த பகுதி எப்படி இருக்குது. அங்கே ஒரு ஸ்டோராக இருக்குது. பார்த்தா விளங்கும் சயின்ஸ் லேப் எப்படி இருக்குதுண்டு. ஒரு முக்கியமான ஒரு பாடசாலை, அது டாக்டர் எம்ஆர்எம் படித்த பாடசாலை என்று சொல்வதை விட இந்த பாடசாலையில் படித்த டாக்டர் எம்ஆர்எம் தான் டாப். இந்த ஸ்கூல் வரலாற்றில் அதி உயர் இடத்துக்கு வந்து இந்த தேசிய சர்வதேச வாய்ஸ், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் வாய்ஸாக மாறிக்கொண்டிருக்கின்றார். ஸோ திஸ் இஸ் மை ஸ்கூல் அண்ட் திஸ் இஸ் அவர் ஸ்கூல். ஸோ எங்களோட சமூக பொறுப்பு கொண்டு இருக்கின்றது. நான் வந்தால் எல்லா வீட்டுக்கும் நான் போவேன். பிகாஸ் இந்த ஊரில் பாரி ஒரு செல்வாக்கை செலுத்தி வருவார். வீடு வாசலுக்கு செல்வதுக்கு அனுமதி தேவையில்லை. இங்கே பார்க்கலாம். இந்த இடத்த பார்த்தா விளங்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர். இந்த டெப்பை பார்த்தா விளங்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை ஃபெயிலியர் வரும். ரைட். இதை பார்த்தால் விளங்கும் இந்த ஸ்கூல் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கின்றது. ஓகே, நாங்கள் இதுக்கு தொடர்ந்து இப்போக்கி அதிபரை வைத்து தான் சில விஷயங்கள் செய்யணும். அதுக்கு முன்னால் அதிபர் இருந்தார் என்ற ஒரு நண்பன் தான் அமீன் சார். அவரால் பாரி ஒரு வெற்றி எங்களுக்கு கிடைக்கவில்லை. அவராகவே தானாக வெளியேறி விட்டார். ஓய்வு பெற்று விட்டார், வெளியேறி விட்டார். ஸோ இப்படி பாடசாலை
தாண்டவமாடிக்கொண்டிருக்கின்றது வித்தவுட் ப்ராப்பர் கைடன்ஸ். இன்ஷா அல்லாஹ் ஓகே சந்திப்போமா. இப்படி பள்ளி இப்போ பார்க்கலாம், இந்த ஏரியாவெலாம் பார்த்தால் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் இப்படி இருக்கின்றது. எனவே இந்த ஸ்கூலுக்கு ஒரு நல்ல ஒரு அதிபர் இருப்பதை போல இந்த பீப்புள்ஸ் பார்ட்னர்ஷிப் நீங்கள் பார்க்கலாம். ஒரு அதிபருக்கு ஸ்கூலை டெவலப் பண்ண முடியாது. ஒரு அதிபர் ஒன்று இருக்கின்றாரு, அவருக்கு ஸ்கூலை டெவலப் பண்ண முடியாது. பிகாஸ் ஹீ இஸ் அ பர்சன். ஒரு அதிபர் இருக்கின்றார், அவர் வந்ததால் ஸ்கூல் டெவலப் ஆயின அப்படி ஒரு வரலாறு எங்கேயுமே இல்லை. ஒரு ஆள் வந்தார், அவரால் ஸ்கூல் நாசமாயின அப்படி ஒன்று இல்லை. அவர் ஸ்கூலை நடாத்துகின்ற ஆட்களே சேர்க்கவில்லை. ஸோ அவர்கிட்ட ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது. தட் இஸ் அ ப்ராப்ளம் வித் பிரின்சிபல். அது இருக்குது. இப்போ நாங்கள் புதிய ஒரு அதிபர் இருக்கின்றார், அதாவது அமீன் சேருக்கு பின்னால் வந்த அதிபரை பற்றி நான் பேசுகின்றேன். நாங்கள் அமீன் சேரிடம் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்தோம், அனைத்தும் படு தோல்வியில் முடிந்தது. அவன் பெருசாக ஒன்றும் நடக்கவில்லை. அமீன் சேருக்கு முன்னால் தான் நலிமி ஒன்று இருந்தால், அவரை நான் மேடையில் இந்த ஊர் மக்களுக்கு முன்னால் சந்திக்க விரும்புகின்றேன். ஐ நீட் ஹிம். மக்களுக்கு முன்னால் ஐ நீட் ஹிம், ரைட். அந்த மேகசின் அந்த 80ஆம் ஆண்டு நிறைவு விழா நடந்து முடிந்ததை எப்படி அவ்வளோ அழகாக நான் பேசுவேன் மக்களுக்கு முன்னால் பேச வேண்டிய விஷயமெல்லாம் நலிமையாக கேட்போர் கூடத்தில் பேச வேண்டிய விஷயம். ஜாமீன் நலிமையாக கேட்போர் கூடத்தில் பேச வேண்டிய விஷயம். அவ்வளோ அநியாய அட்டகாசத்தை நாங்கள் பேசுவோம். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நாங்கள் பயந்தவர்கள். இந்த அயோக்கிய கும்பல்கள், முஸ்லீம் RSS அயோக்கிய கும்பல்களுக்கெல்லாம் நாம் சலித்தவர்கள் அல்ல. அவர்களை நாங்கள் கையாளுவோம். இஸ்லாம் என்ற பெயரில், நலீம் ஹாஜார் என்ற பெயரில் செய்கின்ற அவ்வளோ அநியாயத்தையும் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். எங்களுக்கு வெலிகமம் உண்டு, யாழ்ப்பாணம் உண்டு, புத்தளம் உண்டு, சிலாபம் உண்டு. அவைகளெல்லாம் ஒரு பிரச்சனை அல்ல. We are powerful in all location. நாங்கள் மோல்டீஸில் இருந்தோம். We are powerful. நான் சக்தி வாய்ந்தவர்களாக தான் இருந்தேன். முழு மோல்டீஸை மாற்றி அமைக்கின்ற அளவுக்கு பாரியோர் செல்வாக்கை செலுத்துகின்ற அளவுக்கு மாணவர் சமூகம் என்னோடு இருந்தது. நான் லண்டனில் இருந்தேன், குரோலியில் இருந்தேன். குரோலியில் இருந்த போதும் நான் செல்வாக்குள்ளவராக இருந்தேன். அது மட்டுமல்ல, சவுதி அரேபியாவில் இருந்தேன். சவுதி அரேபியாவிலும் செல்வாக்குள்ளவராக இருந்தேன். எனவே நாங்கள் இங்கே பார்க்கலாம். அடுத்த பக்கத்துக்கு நான் வாரேன். தற்போது நான் பாடசாலைக்கு வெளியால் வந்து இந்த பக்கத்துக்கு நான் வரேன். என்று கேட்டால் கிரவுண்டோட ஒரு குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்கின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு புதிய கட்டிடம் வந்திருக்கின்றது. அதே நேரம் பாடசாலை காணிகள் LOC, உங்களுக்கு தெரியும், பள்ளிவாசல் காணி, லைன் ஆஃப் கண்ட்ரோல். இது வெரி இம்பார்ட்டன்ட். முஸ்லீம் சமூகத்தில் தலைமைத்துவம் தோல்வி அடைந்ததால் நிறைய பள்ளிவாசல்கள், பாடசாலை காணிகள் பறிபோனதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அதுக்கு காரணம் வந்து பீப்புள்ஸ் கோஆப்ரேட்டிவ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் முதலாவது காரணம். அது ஃபெயிலியர் என்றால் அதிபரால் எதுவும் செய்ய முடியாது. ஸ்பெஷலி பீப்புள் லைக் அஸ் இன்டலெக்சுவல்ஸ், we have to play a role, right. நாங்கள் எழுந்து நின்றால் எவ்வளோ அநியாயங்களை முடிவுக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த ஏரியாவில் இருப்பதெல்லாம் எனது சொந்தக்காரர்கள். இங்கே பார்க்கலாம், இது ஸ்கூல் குவார்ட்டர்ஸ். இந்த இடத்துலேக்கு ஸ்கூல் குவார்ட்டர்ஸ். அதில் ஒரு பேட் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கின்றது. ஸ்கூல் குவார்ட்டர்ஸ் ஸ்கூலோட கட்டுப்பாட்டில் இருக்கணும், அது இல்லை. அங்கே இருக்கின்றது புதுசாக கிடைத்த ஒரு பில்டிங், டொனேட்டட் பில்டிங், வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கின்றது சில குடும்பங்கள் வீடு வாசல்களில் இருக்கின்றார்கள். அதோட உறுதி டீட் யாருக்கு சொந்தம், பார்ட்டிஷன் பண்ணின காணியா இல்லையா, பாடசாலை காணியில் கட்டியிருக்கின்றார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. பட் அந்த ஏரியா அந்த மக்களுக்கு சொந்தம் என்பது எனக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும். திட்டமா இமார் சார் தெரிஞ்சால்தான் ரைட். அப்போ இவ்வளோ பெரிய கிரவுண்ட், இப்போ கிரவுண்ட் சீரியஸாக இருக்குது. பில்டிங் வர
அங்கே சைடில் பில்டிங் வர வர சைஸ் ஆஃப் த கிரவுண்ட் வந்து இப்போ சிறுசி. அப்போ ஸ்கூலுக்கு ஒரு கிரவுண்ட் இல்லை, ஸ்கூலுக்கு பொருத்தமான லைப்ரரி இல்லை, கம்ப்யூட்டர் லேப் இல்லை, ஓபிஏ கிளப்ஸ், எஸ்டிஎஸ் கிளப்ஸ், வீத் இன்டெலெக்சுவல்ஸ். நான் ஊருக்கு வாரல்ல, வராத ஒரு குற்றம், நானும் ஒரு குற்றவாளி. அதே நேரம் 80ஆம் ஆண்டு நிறைவு விழா படு தோல்வியில் முடிந்தது. ஒளிச்சொலிச்சு மீட்டிங் வச்சு செஞ்சார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த கப்பட நலிமிகள் ஒரு மீட்டிங் வச்சா பப்ளிக்காக வைக்க மாட்டோம், எல்லாம் ஒளிச்சொலிச்சு தான் வைப்பார்கள். அந்த புத்தகத்துக்கு செஞ்ச அநியாயத்தை நாங்கள் வரலாற்றில் மறக்க மாட்டோம். அதை நாங்கள் பப்ளிக் டிஸ்கஷனுக்கு கொண்டு வருவோம். இப்படி இந்த ஸ்கூலோட தொடர்பான பேச வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றது. ஒரு நாள் அல்ல, ஒரு அவர் அல்ல, பல நாட்கள், பல அவர்ஸ் பப்ளிக்கு முன்னால் பேசணும். வி ஹேவ் டு கிவ் த அவேர்னஸ் டு த பீப்புள். ஸோ இதோட என் வீடியோ கிளிப்பை முடித்துக்கொள்கின்றேன். நான் டாக்டர் எம்ஆர்எம் 1984 பாஸ் அவுட், ரெயின்போ பேட்ச், 84 ரெயின்போ பேட்ச். இங்கே ஓ லெவல் படித்து விட்டு ஏ லெவல் அரஃபாக போகிறேன், பின்னர் பல்கலைக்கழகத்துக்கு போகிறேன், பேர்தானே பல்கலைக்கழகம். அதே நேரம் என் குடும்பத்தில் வாப்பு இல்லாமல் நான் குடும்பத்தை நடத்தின ஒருவர் வந்தால் என் விசிட் ஒன்றுக்கு. அதே நேரம் நான் இந்த ஊர் மக்களோட எல்லோரோடையும் அன்பாக பழகுறவர். எனக்கு எல்லா வீட்டுக்கும் போயிலும் இப்போ நான் வந்த ஒரு விசிட்டில் எல்லாரையும் சந்தித்து விட்டு தான் நான் போவேன். நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்து இன்றைக்கு என் சிஸ்டர் மாண்ட கல்யாணம். அவங்கள மேலே மலைப்பல் இருக்குது, அது சம்மந்தமாக நிறைய கருத்துக்கள் இருக்கின்றது பேசுகிறதுக்கு. டாக்டர் எம்ஆர்எம் வேவ். எனவே கூறிய டாக்டர் எம்ஆர்எம் 7773619667 77001967 எம்ஆர்எம் அக்கௌண்ட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், இவைகள் எல்லாம் இருக்கின்றது. தொடர்ந்தும் என்னோடு இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.